Hello students, welcome to 9th standard science unit 19 plant physiology part 2. In previous video what we have learnt, tropism, types of tropism. Types of tropism la 5 types. என்னென்ன பார்த்தோம் அப்படினு பாத்தீங்கன்னாக்கா phototropism, geotropism, hydrotropism, thigmotropism and chemotropism. Nastic movements என்னன்னு பார்த்தோம். அதுல 3 types இருக்கு. என்னென்ன அப்படினு பாத்தீங்கன்னாக்கா photonasty, thigmonasty and thermonasty. Now we are going to learn about photosynthesis. Photo means light and synthesis means to build. Thus photosynthesis literally means building up with the help of light. During this process the light energy is converted into chemical energy. Green plants are autotrophic in their mode of nutrition because they prepare their food materials through a process called photosynthesis. The overall equation of photosynthesis can be given as below. Photosynthesis அப்படினா தமிழ்ல ஒளிச்சேர்க்கை அப்படினு சொல்றோம். இந்த ஒளிச்சேர்க்கை எப்படி நடைபெறுது அப்படினு பார்த்தீங்கன்னாக்கா தாவரங்கள், பாசிகள் ஒரு சில பாக்டீரியாக்கள் மூலம் தங்களோட உணவை தாமே தயாரிச்சு கொள்ற நிகழ்வுக்கு தான் என்னன்னு பேரு அப்படின்னாக்கா photosynthesis அப்படினு சொல்றோம். Photo means light. Lightனா ஒளி. Synthesis means to build அப்படினா உருவாக்கப்படுறது. ஒளி உருவாகுதல் அப்படின்றத என்னன்னு சொல்றோம்னாக்கா photosynthesis அப்படின்னு சொல்றோம். இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா லைட் எனர்ஜி என்னவா மாறுது அப்படின்னாக்கா இஸ் கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. ஒளி ஆற்றல் என்னவா மாறுது அப்படின்னாக்கா வெப்ப ஆற்றலாக மாறுகிறது. ஒளிச்சேர்க்கையின் நிகழ்வில் ஒட்டுமொத்த சமன்பாடு தான் 6 கார்பன் டை ஆக்சைடு 12 water molecules. It gives C6H12O6 plus 6H2O plus 6O2. photosynthesis நடக்கிறதுக்கு 4 முக்கிய பொருட்கள் தேவை. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் மாலிகூல்ஸ், போட்டான்ஸ் அண்ட் குளோரோஃபில். ஏர்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்குது. தாவரத்தோட வேர் பகுதி தமக்கு தேவையான தண்ணீரை நிலத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும். போட்டான்ஸ் அப்படின்னா ஒளி அணுக்கள் அப்படின்னு சொல்றோம். இது எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரிய ஒளியிலிருந்து எடுத்துக்குது. குளோரோஃபில் அப்படின்னா தமிழ்ல பச்சையம் சொல்லுவோம். இது எல்லா தாவரங்களையும் இயல்பாக இருக்கக்கூடிய பச்சை நிறத்துல இருக்கு இல்லையா, அதனாலதான் இது என்னன்னு சொல்றோம்னாக்கா குளோரோஃபில் அப்படின்னு சொல்றோம். 4 இன்கிரீடியன்ஸ் வச்சுதான் இந்த போட்டோசிந்தசிஸ் நடக்குது. 6 கார்பன் டை ஆக்சைடு, 12 வாட்டர் மாலிகூல்ஸ், சன்லைட், குளோரோஃபில். இது 3 சேர்ந்து ஒரு வகையான கார்போஹைட்ரேட்டை உருவாக்குது. அதுதான் என்னன்னு சொல்றாங்கக்கா C6H12O6. அதுதான் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்றோம். அதோட என்ன ஆகுதுனாக்கா 6 வாட்டர் மாலிகூல்ஸ் plus 6 oxygen is released. Do you know? Do the insects also trap solar energy? Del Aviv University scientists have found out that Vespa orientalis have similar capabilities to trap solar energy. They have a yellow patch on its abdomen and an unusual cuticle structure, which is a stack of 30 layers thick. The cuticle does not contain chlorophyll, but it contains the yellow light sensitive pigment called xanthopterin. This works as a light harvesting molecule, transforming light energy into electrical energy. பூச்சியினங்கள் சூரிய ஒளியை ஈர்க்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரிய ஒளியை ஈர்க்கக்கூடிய வெஸ்பா ஓரியன்டல்ன்ற எறும்பு டெல் அவிவ் யூனிவர்சிட்டியில விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட வயிற்று பகுதியில பாத்தீங்கன்னாக்கா மஞ்சள் திட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். அசாதாரண தோல் அமைப்பு 30 அடுக்குகளை கொண்டு இருக்கும். அது குண்டா தடிச்சிருக்கும். மேல் தோல் பகுதியில பச்சையம் கிடையாது. ஆனா அதுக்கு பதிலா என்ன இருக்கும்னாக்கா xanthopterin அப்படின்ற மஞ்சள் நுண் ஒளி உணர் நிறமி இருக்கும். இது ஒளி அறுவடை மூலக்கூறுகளாக செயல்பட்டு ஒளியாற்றலை என்னவா மாத்துது அப்படின்னாக்கா மின்னாற்றலாக மாற்றுகிறது. அதாவது லைட் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. The end product of photosynthesis is glucose, which will be converted into starch and stored in the plant body. Plants take in carbon dioxide for photosynthesis, but for its living, plants also need oxygen to carry on cellular respiration. இந்த ஒளிச்சேர்க்கையோட முடிவில் என்ன கிடைக்குது அப்படின்னாக்கா கார்போஹைட்ரேட்ஸ் கிடைக்குது, அதாவது குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸை என்னவா மாற்றுது அப்படின்னாக்கா ஸ்டார்ச்சா மாற்றி உணவை சேகரித்து வச்சுக்குது இல்லையா. ஆக்சிஜனையும் வாட்டர் மாலிகுலையும் என்ன பண்ணுதுனாக்கா வெளியேற்றுது. இந்த வெளியேற்றக்கூடிய ஆக்சிஜனை தான் நம்ம உலகின் உயிர் வாழ்வுக்கு மிகவும் அடிப்படையாக நடக்கக்கூடியதான் இந்த போட்டோ சிந்தசிஸ்.
requirements for photosynthesis. These activities show that certain things are necessary for photosynthesis. They are chlorophyll, green pigment in leaves. chlorophyllனா பச்சையம், அதாவது தாவரத்தில் இருக்கக்கூடிய பச்சை நிறத்தை தான் நம்ம குளோரோஃபில்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வாட்டர். தேர்ட் ஒன் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னாக்க காற்றுலேருந்து கிடைக்குது. ஃபோர்த் ஒன் சன்லைட். சன்லைட்னா சூரிய ஒளி. நெக்ஸ்ட் transpiration. The loss of water in the form of water vapor from the aerial part of the plant body is called as transpiration. The leaves have tiny microscopic pores called stomata. Water evaporates through these stomata. Each stomata is surrounded by guard cells. These guard cells helps in regulating the rate of transpiration by opening and closing of stomata. Transpiration அப்படின்னா நீராவி போக்கு அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். தாவர பகுதியோட இலை, அதோட தண்டு பகுதி இருக்கு இல்லையா, அந்த தண்டு பகுதியிலேருந்து நீர் என்ன ஆகுதுனாக்கா ஆவியாகி வெளியே போகுது. அதனால இது என்னன்னு சொல்கிறோம்னாக்கா டிரான்ஸ்பிரேஷன், அதாவது தமிழில் நீராவி போக்கு அப்படின்னு அழைக்கப்படுது. தாவரத்தோட இலைகளில் சிறிய நுண் துளைகள் இருக்கும். அதை தான் என்னன்னு சொல்கிறோம்னாக்கா இலை துளைகள், அதாவது ஸ்டொமேட்டா. இந்த ஸ்டொமேட்டா வழியாக தான் வாட்டர் என்ன ஆகுதுனாக்கா எவாப்ரேட் ஆகி வெளியில் போகுது. ஒவ்வொரு இலை துளைகளும் காப்பு செல்களால் சூழப்பட்டுள்ளது. அதை தான் என்னன்னு சொல்கிறோம்னாக்கா காட் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இலைத்துளைகள் திறந்து மூடுவதால நீராவி போக்கின் வீதம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது நீர் ஆவியாகி வெளியே போறத கட்டுப்படுத்துது. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். There are 3 types of transpiration: stomatal transpiration, cuticular transpiration, lenticular transpiration. First one, stomatal transpiration. Loss of water from plants through stomata. It accounts for 90 to 95% of the water transpired from leaves. அதாவது இந்த ஸ்டொமேட்டா வழியாக தான் வாட்டர் என்ன ஆகுதுனாக்கா எவாப்ரேட் ஆகி மேலே போகுது இல்லையா. அப்போ எவ்வளோ வாட்டர் நமக்கு லாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 90 to 95% ஆஃப் வாட்டர் நமக்கு லாஸ் ஆகுது. செகண்ட் ஒன், கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். லாஸ் ஆஃப் வாட்டர் இன் பிளான்ட்ஸ் த்ரூ தி கியூட்டிக்கல். அதாவது புறத்தோலோட மேற்புறத்தில் இருக்கக்கூடிய கியூட்டிக்கல் அடுக்கு வழியாக தான் இந்த நீர் ஆவியாகி மேலே போகிறது நடைபெறுகிறது. அதனால இது என்னன்னு சொல்கிறோம்னாக்கா கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தேர்ட் ஒன், லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் பிளான்ட்ஸ் ஆஸ் வேப்பர் த்ரூ தி lenticels. The lenticels are tiny opening that protrude from the bark in woody stems and twigs as well as in other plant organs. லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னாக்கா பட்டை துளை நீராவி போக்கு அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். பட்டை அப்படின்னு எதை சொல்கிறோன்னாக்கா மர வகைகள் இருக்கு இல்லையா, மர வகைகளோட பட்டைகள், அதோட கிளைகள், அப்புறம் தாவரத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் இருக்கக்கூடிய நுண் துளைகள் வழியாக தான் நீர் வெளியே போகுது. வெளியே போகிறதுனால இது என்னன்னு சொல்கிறோன்னாக்கா லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். பட் டிரான்ஸ்பிரேஷன் இஸ் நெசசரி ஃபார் த ஃபாலோயிங் ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், it creates a pull in leaf and stem. Second one, it creates an absorption force in roots. Third one, it is necessary for continuous supply of minerals. Fourth one, it regulates the temperature of the plant. என்னென்ன காரணங்களுக்காக இந்த டிரான்ஸ்பிரேஷன் அவசியமாக இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா, தண்டு அதோட வேர் பகுதியோட இழுவிசையை அதிகப்படுத்துது, வேரின் உறிஞ்சும் தன்மையை அதிகப்படுத்துது, தாவரங்களோட தாதுப்புகளை தொடர்ந்து பெறுவதற்கு இது ரொம்ப அவசியமாக இருக்குது, தாவரத்தோட வெப்பநிலையை ஒரே சமமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்துது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். How does the plant get air? The leaves have minute pores called stomata through which the exchange of air takes place. These minute pores can be seen through a microscope. Air exchange takes place continuously through the stomata. Plant exchange gases carbon dioxide to oxygen continuously through these stomata. You will study more about these physiological processes in your higher classes. அதாவது தாவரங்கள் காற்றை பெற்றுக்கொள்கின்றனவா அப்படின்னு கேட்டால் ஆமாம். எப்படி எடுத்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இலைகளில் காணப்படக்கூடிய சிறு துளைகள் வழியாக தான் அது என்ன பண்ணுனாக்கா கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுத்து ஆக்சிஜனை வெளியிடும். இது நமக்கு எப்படி தெரியும்னாக்கா மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் நம்மளால் பார்க்க முடியும். இதை பற்றி விரிவாக நம்ம எதில் படிப்போம் அப்படின்னாக்கா ஹையர் கிளாஸஸில் எலாபரேட்டாக படிப்போம்.
Okay students, in this video, end of this lesson, what we have learnt? Tropism in plant, nastic movements, photosynthesis, transpiration, exchange of gases. We will meet in next class. Thank you students.